பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 36 கூட பிளஸ் 2 36 37 38 அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம் 36 37 38. ஓகேவா? அவங்களோட லென்த் வந்து 36, அதனால பிளஸ் நான் 2 சேர்த்து 38 வச்சிருக்கேன். இப்போ பாடியோட சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து 30 வருது. 30 வந்து 4ஆ பிரிச்சா அவங்களுக்கு வந்து 7.5 வருது. 7.5 நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு கூட அதை 8 ஆக்குறோம். 8 ஆக்கி 10 இன்ச்சு வைக்கிறோம். 2 சேர்த்து 8ல 2 இன்ச்சு சேர்த்தா 10. இப்போ அந்த 10 வந்து மார்க் பண்றோம். ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு ஒரு நம்ம லைன் போட போறோம். அவங்க வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க, அதுக்காக அவங்களுக்கு அப்படியே போடுறோம். இது மெட்டீரியல் வந்து ஏன் சின்னதா இருக்குன்னா, நான் வந்து தேவையான அளவு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இங்க இடம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதுக்காக. மற்றபடி இது வந்து சுடிதார் மெட்டீரியல் தான். நம்ம ஸ்லீவுக்கு தனியாக அதை கட் பண்ணுவோம். இப்போ இதை பார்க்கலாம். இப்போ ஷோல்டரோட லென்த் வந்து 3. இங்க இருந்து ஷோல்டர் ஓப்பன் வைக்கிறது வந்து இது நம்மளா தான் வைக்கணும். அது வந்து 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நெக் எடுக்கிறோம். நெக் வந்து 5. இதுக்கு ஒரு பாக்ஸ். ஃபோல்டிங் சைட்ல தான் நெக் மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் வந்து 5. அதுக்கப்புறம் ஷோல்டர் எடுத்தோம்ல, அங்க இருந்து ஷோல்டர் அங்க வந்து ஆம்கோல் அளவு வைக்கணும். ஆம்கோல் அளவு வந்து அவங்களுக்கு 5. இப்போ இதை வச்சு இப்போ இந்த 10 இன்ச்சோட சேர்த்து லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று. இங்க வந்து ஒரு கர்வ் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கர்வ். இப்போ இதுக்குள்ளதான் நம்ம வந்து நெக் வரையணும். நெக் வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிம்பிளா இருந்தா போதும் நாங்க. அதனால நான் வந்து லைட்டா பா மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து இங்க வந்து ஓபன், சைடு ஓப்பனுக்கு 14 இன்ச்சு. அது இங்க இருந்து ஒரு 14-15 இன்ச்சு வைக்கிறோம் ஸ்ட்ரெயிட். பதினாறு வைக்கிறேன். 16